அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஆர்பியினுடைய லேட்டஸ்ட் நியூஸ் பார்க்க போகிறோம். அதாவது டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் டிஆர்பி வெப்சைட்டில் வெளியாகிருக்குது. பார்க்காதவங்க உடனடியாக அந்த டிஆர்பி வெப்சைட்டில் போய் பார்த்துக்கிடுங்க. இப்போ அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். எப்போ அப்ளை பண்ணணும், லாஸ்ட் டேட் எப்போ, எக்ஸாம் டேட் எப்போ, எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த டிஎன் டெட் 2025 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனை பார்க்க போகிறோம். அப்போ இந்த தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன் டெட் 2025க்கான நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே போல் லாஸ்ட் டேட்டும் கொடுத்துட்டாங்க. என்னைக்கு லாஸ்ட் டேட்டு, ஸோ அதுவுமே இதில் கொடுத்துக்கிறாங்க. அதாவது 8/9/2025 இன்னும் கரெக்டாக எனக்கு 1 மந்த் இருக்குது. அப்போ 1 மந்த் டைம் கொடுத்துக்கிறாங்க. அதாவது பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2 அப்போ லாஸ்ட் எல்லாமே ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். இப்போ 8/9/2025 லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி இதை வந்து அப்ளை பண்ணிடுங்க. இந்த டெட் எக்ஸாம் பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2 இதில் பாருங்கள் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அப்போ இதில் நோட்டிஃபிகேஷன் 11/8 இன்னைக்கு, அதாவது 11/8/2025 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னையிலேருந்தே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 8/9/2025. அதுக்கப்புறமா எடிட் ஆப்ஷன் ஒரு 3 days டைம் கொடுக்குறாங்க, 9 to 11. அப்போ இந்த பேப்பர் 1 எக்ஸாம் டேட்டு 1/11/2025, அதாவது டென்டேட்டிவாக கொடுத்துக்கிறாங்க. சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் 2 அதுக்கு அடுத்த நாள் 2/11/2025 4 அதுக்கப்புறமா இதுக்கான எலிஜிபிலிட்டி, ஏஜ் லிமிட்டு, குவாலிஃபிகேஷன் எல்லாமே இதில் கொடுத்துக்கிறாங்க. அப்போ கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பி மினிமம் 18 years ஓல்டு. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது, எத்தனை வயசுனாலும் எழுதலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் 1க்கான குவாலிஃபிகேஷன் கொடுத்துக்கிறாங்க. அப்போ மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அதே போல் +2ல் 50% மார்க்ஸ் எடுத்துருக்கணும். அவங்க வந்துட்டு பேப்பர் 1, அதாவது கிளாஸஸ் 1 to 5 இந்த டெட் எக்ஸாம் எழுதலாம், பேப்பர் 1 எழுதலாம். அதுக்கப்புறமா இதில் நிறைய இந்த எலிஜிபிலிட்டி கொடுத்துக்கிறாங்க, குவாலிஃபிகேஷன் யாரெல்லாம் எழுதலாம் அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் 2, அதாவது இந்த 6th to 8, ஸோ அவங்களுக்கான கிராஜுவேட் டீச்சர் சொல்கிறாங்களா, பிடி, அப்போ அவங்களுக்கான இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2. அப்போ இதில் முக்கியமாக இந்த கிராஜுவேஷன், இந்த யூஜி முடிச்சுக்கணும், யூஜி வித் பிஎட், அவங்க வந்துட்டு இந்த பேப்பர் 2 வந்து எழுதலாம். இதில் நிறைய இந்த குவாலிஃபிகேஷன் கொடுத்துக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு கேட்டகரியில் ஒவ்வொருத்தர் வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது. அடுத்தபடியாக இந்த டிஎன் டெட்டில் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதையுமே இதில் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 150. இந்த டைம் பார்த்தீங்கன்னா 3 hours. இந்த ஆன்லைன் கிடையாது, ஓஎம்ஆர் பேஸ்டு தான். அப்போ ஓஎம்ஆர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான், இந்த ஆன்லைன் டெஸ்ட்டு கிடையாது. 150 கொஸ்டின். அப்போ இந்த சைல்டு டெவலப்மெண்ட்டில் ஒரு 30, லாங்குவேஜ் 1ல் ஒரு 30, இங்கிலீஷில் ஒரு 30, மேத்தமேட்டிக்ஸில் ஒரு 30, என்விரான்மெண்டல் ஸ்டடீஸில் ஒரு 30. ஸோ டோட்டலாக 150 கொஸ்டின்ஸ் 150 மார்க்ஸ் வந்து வைக்கிறாங்க. அப்போ இதில் இந்த சைல்டு டெவலப்மெண்ட் படகாகி, அதுக்கப்புறம் லாங்குவேஜ் 1, அதுக்கப்புறம் லாங்குவேஜ் 2, மேத்தமேட்டிக்ஸ் என்னென்ன இதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இதில் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் படகாகி, அதுக்கப்புறமா இந்த லாங்குவேஜ் 1, இங்கிலீஷ், அதுக்கப்புறமா மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சரில் பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டும் சேர்த்து 60 கொஸ்டின்ஸ். சோசியல் சயின்ஸ் டீச்சருக்கு சோசியல் சயின்ஸில் ஒரு 60. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ் 150 மார்க்ஸுக்கு கேட்குறாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட்டில், லாங்குவேஜ் 1ல், லாங்குவேஜ் 2ல், அதுக்கப்புறம் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸில் எங்கேருந்து கேட்பாங்க, எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. அடுத்தபடியாக இந்த பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி லெவல், அதாவது 8th standard வரை புக் வரைக்கும் படிக்கணும். அப்போ டிஃபிகல்ட்டிக்காக ஹையர் செகண்டரி வரைக்கும் போவதா இதில் கொடுத்துக்கிறாங்க. அதனால் 12th வரைக்கும் இதை படித்தாகணும். அப்போ இதில் இந்த மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. அப்போ இதில் பேப்பர் 1ல் அதை மொத்தமாக ஜென்ரல் கேட்டகரி வந்துட்டு 150 மார்க்ஸு. அதில் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும், 90 மார்க்ஸ் எடுத்தாச்சுன்னா அவங்க வந்து பாஸு.
பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா அதே போல் 90%, 90 மார்க்ஸ் எடுக்கணும். 150க்கு 90 மார்க்ஸ் எடுக்கணும். அப்போ இதில் அதர் கேட்டகரி, ஜென்ரல் இல்லாமல் அதர் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இந்த 82.5 மார்க்ஸ் எடுக்கணும். அதாவது 82 மார்க்ஸ் எடுத்தாச்சுன்னா அவங்க வந்து எலிஜிபிள். டிஎன் ஸ்டெட்டு சர்டிஃபிகேட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இதில் வந்து எஸ்டி ஸ்டார்னு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ஸ்டாருக்கு கீழேயும் வந்து கொடுத்துக்கிறாங்க. அதாவது இஷ்யூஸ் ஆர்டர் கிராண்டிங் ஒன் டைம் கன்செஷன் அண்ட் ஃபிக்ஸ் த மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் as 40% ஃபார் கிளியரிங் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டு பி கனெக்டட் இன் 2025. அப்போ இந்த இயர் மட்டும் ஒரு சின்ன கன்செஷன் கொடுக்குறாங்க எஸ்டிக்கு மட்டும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த 60 மார்க்ஸ் எடுத்தாலே அவங்க வந்து எலிஜிபிள். ஸோ அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் லாஸ்ட் டேட், இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பாருங்கள் 8/9/2025. அதுக்கப்புறமா அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் அப்லோட் பண்ணணும், ஸோ எல்லாத்தையுமே இதில் கொடுத்துக்கிறாங்க. 10th 12th டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன், இல்லைனா பிஎட், இல்லைனா அந்த இன்டகிரேட்டட் பிஎட்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த 4 years இன்டகிரேட்டட் கோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா யூஜி டிகிரி, அப்போ அதில் கன்சல்டன்ட் மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, பிஎட் டிகிரி சர்டிஃபிகேட்டு, கன்சல்டன்ட் மார்க் ஷீட்டு, மார்க்ஸ், அதுக்கப்புறமா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீ 600 rupees வந்து கொடுத்துக்கிறாங்க ஃபார் ஆல் த கேண்டிடேட்ஸ் எக்ஸப்ட் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன். இந்த எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 300 rupees பே பண்ணணும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு இதாக கொடுத்துக்கிறாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், அந்த டேட் அண்ட் டைம், இது எல்லாமே ஹால் டிக்கெட்டில் வந்து கொடுத்துருவாங்க. எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸை வந்துட்டு அந்த வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுறதாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த பேப்பர் 1 and 2 குவாலிஃபையிங் மார்க்ஸ், பேப்பர் 1க்கு 90 மார்க்ஸு நம்ம அப்போ பார்த்தது தான். பேப்பர் இந்த எஸ்சி, எஸ்சிஏ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி, முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி எல்லாத்துக்குமே 82 மார்க்ஸு. எஸ்டி ஆஸ் ஒன் டைம் கன்செஷனாக வந்துட்டு 60 மார்க்ஸு எடுத்தாலே போதும், பாஸ் டெட்டு எலிஜிபிலிட்டி உங்களுக்கு வந்துடும். அதனால் கரெக்டாக என்ன பண்ணிடுங்க, அப்ளை பண்ணி இதை மார்க்ஸை குவாலிஃபை பண்ணுற மாதிரி பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறமா இந்த டெட் எக்ஸாம் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அது வந்து லைஃப் டைம் எலிஜிபிலிட்டி. சரிங்களா, ஜிஓ ஆர்டர் வந்து இருக்குது, லைஃப் டைம் எலிஜிபிலிட்டி. அதுக்கப்புறமா இந்த மிஸ்கண்டக்ட், ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் மிஸ்கண்டக்ட், அதுக்கு வந்து நிறையா ரூல்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 8/9/2025. அப்போ இன்னையிலேருந்து நீங்கள் இதுக்கான இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அதில் எல்லாம் அப்லோட் பண்ணுங்கள். இப்போ இருந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எக்ஸாமுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணவும் ஆரம்பிச்சிருங்க. இப்போ லாஸ்ட் டேட்டு 8/9/2025. அப்போ இந்த டெட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக படிக்க வேண்டியிருக்கும், ரொம்ப அதிகமாக படித்தா தான் இதெல்லாம் பாஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் பார்த்திங்கன்னா இதை விட எளிமையாக இருக்கும். இந்த டெட் எக்ஸாமை விட இந்த பிஜிடிஆர்பி அது வந்து சப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்கும். அப்போ மேக்ஸிமம் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை விட்டுட்டு நீங்கள் பிஜிடிஆர்பி படிக்கிறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இருந்தாலும் உங்களுடைய கன்வீனியன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அதுக்காக நீங்கள் என்ன செய்யலாம், இந்த டெட் எக்ஸாமுக்காக நீங்கள் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள். எப்போனாலும் உங்களுக்கு என்ன செய்யலாம், வேலை கிடைக்கலாம் இல்லையா. ஏன்னா இது வந்துட்டு லைஃப் டைம் எலிஜிபிலிட்டி. ஸோ எப்போ உங்களுக்கு வந்து வேலை கிடைக்குங்கிறது தெரியாது. அதனால் எப்படியாவது இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.